உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்பவர் நீங்கள்தான், வேறு யாருமல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். லெஸ்பிரவுன். இந்த மேற்கோளின் பொருள்: நம் வாழ்க்கை பாதை பெரும்பாலும் நம்முடைய சொந்த தேர்வுகளையே சார்ந்துள்ளது. அதிர்ஷ்டம், மற்றவர்கள், அரசாங்கம் அல்லது சூழ்நிலைகளைச் சார்ந்தது அல்ல என்பதை லெஸ்பிரவுன் நமக்கு நினைவூட்டுகிறார். உதவி வரலாம், ஆனால் நம் செயல்கள், முயற்சிகள் மற்றும் முடிவுகளுக்கு நாம் பொறுப்பேற்கும்போதுதான் முன்னேற்றம் தொடங்குகிறது. கதை 1. பழி சொல்வதை நிறுத்திய மாணவன். ரவி தனது முதல் ஆண்டு கல்லூரியில் தோல்வியடைந்தான். அவன் பழி சொன்னது: மோசமான ஆசிரியர்கள், கடினமான பாடத்திட்டம், துரதிர்ஷ்டம். ஒரு நாள் ஒரு மூத்த மாணவர் அவனிடம் கேட்டார்: நீ வகுப்புகளுக்கு தவறாமல் சென்றாயா? நீ படித்ததை மீண்டும் திருத்தி பார்த்தாயா? அந்த கேள்வி ரவியை மாற்றியது. அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான், ஒரு படிப்பு அட்டவணையை உருவாக்கினான், உதவி தேடினான், மேலும் கடினமாக உழைத்தான். விளைவு: அடுத்த ஆண்டு ரவி சிறப்பு தகுதியுடன் தேர்ச்சி பெற்றான். பாடம்: ரவி பழி சொல்வதை நிறுத்தி தனது சூழ்நிலைக்கு தானே பொறுப்பேற்கத் தொடங்கியபோது அவனது வாழ்க்கை மாறியது. கதை 2. கடைக்காரரின் திருப்புமுனை. மீனா ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருந்தார். விற்பனை மந்தமாக இருந்தது. அவர் பழி சொன்னது: பெரிய பல்பொருள் அங்காடிகள், ஆன்லைன் டெலிவரி செயலிகள். குறை கூறுவதற்கு பதிலாக அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார்: நான் இன்னும் சிறப்பாக என்ன செய்ய முடியும்? அவர் சுத்தத்தை மேம்படுத்தினார், வீட்டு விநியோகத்தை சேர்த்தார், வாடிக்கையாளர்களிடம் அன்புடன் பேசினார். விளைவு: அவரது கடை மெதுவாக விசுவாசமான வாடிக்கையாளர்களை பெற்றது. பாடம்: சூழ்நிலைகள் மாறுவதற்காக காத்திருக்காமல் மீனா பொறுப்பேற்றபோது வெற்றி கிடைத்தது. கதை 3. வளர்ச்சி அடைந்த ஊழியர். அர்ஜுன் தனது வேலையில் தேக்கமடைந்ததாக உணர்ந்தார். அவர் பழி சொன்னது: அவரது முதலாளி, அலுவலக அரசியல். ஒரு நாள் அவர் உணர்ந்தார்: புதிய திறன்களை கற்றுக்கொள்வதிலிருந்து யாரும் என்னை தடுக்கவில்லை. அவர் வேலைக்கு பிறகு ஆன்லைன் படிப்புகளை கற்றுக்கொண்டார். தகவல் தொடர்பை மேம்படுத்தினார். வேலையில் முன்முயற்சி எடுத்தார். விளைவு: 2 ஆண்டுகளுக்குள் அவருக்கு ஒரு சிறந்த பதவியும் சம்பளமும் கிடைத்தது. பாடம்: நீங்கள் வளர முடிவு செய்யும்போது உங்கள் வளர்ச்சி தொடங்குகிறது. கதை 4. தடகள வீரரின் மீள்வருகை. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தனது காலில் காயம் அடைந்து போட்டிகளை தவறவிட்டார். அவர் விதியை நொந்துவிட்டு விலகியிருக்கலாம். அதற்கு பதிலாக அவர் கூறினார்: என் குணமடைதலுக்கு நானே பொறுப்பு. அவர் சிகிச்சையை தவறாமல் பின்பற்றினார், பொறுமையுடன் பயிற்சி செய்தார் மற்றும் ஒழுக்கத்துடன் இருந்தார்.